ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். நான் சொல்கிறேன் பாருங்க, ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னா என்ன. ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னா இந்த கான்டெக்ஸ்ட் படி பார்த்தீங்கன்னா என்ன ஆபிரகாமின் ஆசீர்வாதம்? கன்மலையிலேருந்து வெட்டி எடுக்கிறார் கர்த்தர். எத்தனை பேர் சொல்கிறீங்க உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஒரு கன்மலையிலேருந்து வெட்டி எடுத்தார்? ஏதோ ஒரு தூரமான கலாச்சாரம், கர்த்தரை அறியாத ஒரு நிலை, இருள், அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வாழ்ந்தவர்களை வெட்டி எடுத்து குழியிலிருந்து நோண்டி எடுத்து கொண்டு வந்தார். எத்தனை பேர் சொல்கிறீங்க உங்கள் குடும்பங்களை, உங்கள் மூதாதையர்களை கர்த்தர், நீங்கள் 4 தலைமுறை 5 தலைமுறை கிறிஸ்தவர்களாக இருந்தால் கூட சொல்கிறேன், அவங்க எங்கேருந்து இங்கே வந்தாங்க? உங்கள் தாத்தாவுடைய தாத்தா எங்கேருந்து வந்தார்? ஹலோ, யோசிச்சு பாருங்க. அது ஆபிரகாமின் ஆசீர்வாதம். அதனால்தான் தேவன் இன்றைக்கு ஆபிரகாமின் தேவன் என்று சொல்லப்படுகிறார். ஆபிரகாமின் தேவன் எல்லாம் சொல்லுவோம், ஆபிரகாமின் தேவன். நிறைய பேருக்கு என்னன்னு தெரியாமல் ஆபிரகாமின் தேவனே ஆபிரகாமின் தேவன். ஆபிரகாமின் தேவன் அப்படின்னா அவனை தெரிந்தெடுத்த மாதிரி எங்கள் குடும்பத்தையும் தெரிந்தெடுத்திருக்கிறார், உங்கள் குடும்பத்தையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். இவர் தான் ஆபிரகாமின் தேவன். இந்த தேவன் இன்னைக்கு வேலை செய்கிறாருங்க. இன்னைக்கு எத்தனையோ கண்மலையிலேருந்து வெட்டி வெட்டி எடுக்கிறார், அங்கங்கே மூல முடுக்குகள்ல இருந்து கர்த்தர் அறியாத ஜனங்களை மீட்கிறார், கொண்டு வர்றார், குழியிலிருந்து தூக்கிட்டு இருக்கிறார். இன்னைக்கு நிறுத்திரல வேலையை. ஆபிரகாமை தெரிந்து கொண்டது போல தெரிந்து கொள்கிறார். இன்னைக்கும் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல ஜனங்களே ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். ஹலோ, கரெக்டாக வரணும். தெரிந்து கொண்டது மட்டும் இல்லை, அவர் ஆபிரகாமின் தேவனாக இருப்பார் என்றால் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல இன்றைக்கும் ஜனங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். நாங்கள் அதை அனுபவிச்சிருக்கிறோம். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன். கிறிஸ்தவங்களுக்கு என்ன கோளாறுன்னு தெரியல. கல்யாணத்துக்கு ஒன்றுக்கு போயிருந்தேன் பாருங்க, ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன். உங்களை பாட்டு நடக்குது, பாட்டு கச்சேரி, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இவங்களுக்கு வந்துடணுமாக்கும் பொண்ணு மாப்பிள்ளைக்கு. பிரசங்கம் கேட்டீங்கன்னா ஆப்போசிட், ஒன்றும் கிடையாதுன்றது தான் பிரசங்கம். அந்த பொண்ணும் மாப்பிள்ளையும் பாவம் ஏற்கனவே மிரண்டு போயிருக்கிறாங்க 2 பேரும். எப்படி பொழப்பு நடத்த போகிறோமோ என்னமோ ஏதோன்னு. அவங்களுக்கு அன்றைக்கி முக்கியமாக சொல்ல வேண்டிய காரியம், நல்லா தலை நிமிர்ந்து உட்காருங்க, நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்குது. ஆபிரகாமின் தேவன் உங்களுடைய தேவன். உங்களை தெரிந்து கொண்டு, எங்கேருந்தோ வந்த உங்களை தெரிந்து கொண்டு நாள் வரைக்கும் கொண்டு வந்துருக்கிறாரு, இணைக்கிறாரு. கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக உங்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்ல வேணாமா? அதை சொல்கிறத விட்டுவிட்டு இல்லாத பயம் காட்டுறது. பாட்டு மட்டும் ரிசப்ஷனில் நடக்குது. ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, பாடுவாங்கள்ல, ஆபிரகாம் யாரையும் ஆசீர்வதித்ததெல்லாம் சொல்லி சொல்லி